Hi friends, this is Deepa and நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ரெட் பிளாக் ட்ரீல டெலிஷன் அண்ட் சர்ச்சிங் எப்படி பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஸோ இதில் வந்து ஒரு த்ரீ ரூல்ஸ் இருக்குது டெலிஷன் பண்ணுறதுக்கு. ஸோ என்னென்ன அப்படின்னா சைல்டு இஸ் நில் அண்ட் ரைட் சைல்டு இஸ் நில், நோட் ஹாவ் லெஃப்ட் அண்ட் ரைட். இந்த ட்ரீல எப்படி வந்து அந்த நோடை டெலீட் பண்ணிவிட்டு ஸோ அதை எப்படி வந்து ஃபைனல் ரெட் பிளாக் ட்ரீயாக கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்றத பற்றி நான் உங்களுக்கு ஈஸியாக வந்து இதில் சொல்லித்தர போகிறேன். என்னுடைய ஃபஸ்ட்டு ரூல் என்னென்னா, சைல்டுக்கு வந்து லெஃப்ட் நோட் வந்து நில்லாக இருந்துச்சுன்னா எப்படி வந்து அந்த நோடை வந்து டெலீட் பண்ணுறது. ஸோ இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்க அப்படின்னா 17க்கு வந்து லெஃப்ட் சைடில் நில்லுன்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ இப்போது நான் இந்த 17 வந்து நான் வந்து டெலீட் பண்ணணும். ஸோ இந்த நோடை வந்து நான் டெலீட் பண்ணணும். இதை டெலீட் பண்ணால் இந்த 20 வந்து எங்கே வந்து நான் வந்து இந்த ட்ரீல வந்து எந்த நோடோட கனெக்ட் பண்ணுவேன். ஸோ தட் இஸ் அ கொஷின், கரெக்டாக? ஸோ சிம்பிள் திங் என்ன அப்படின்னா, ஜஸ்ட் வந்து நம்ம 17 இருக்கிற பொசிஷனில் 20 ஜஸ்ட் ரீப்ளேஸ் மட்டும் பண்ணணும். அண்ட் வந்து நமக்கு ஒரு டவுட் வரும். ஸோ 17 வந்து பிளாக் கலர் இருக்குது, ஸோ 20 ரெட் இருக்குது. ஸோ நான் இங்கே 20 ரீப்ளேஸ் பண்ணுறேன்னா இங்கே பிளாக் போடணுமா ரெட் போடணுமான்னு சொல்லிட்டு அந்த கன்ஃபியூஷனே வேணாம். இங்கே என்ன கலர் இருக்கோ ஸோ அந்த கலரை நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணுங்கள். ஓகே, ஸோ 17 ஜஸ்ட் ரிமூவ் பண்ணிவிட்டு 20 அங்கே ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் வந்து அப்ளை வந்து சேம் கலர் பிளாக். ஸோ சேம் ப்ரொசீஜர் தான் இங்கேயும். ஸோ ஜஸ்ட் வந்து நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணணும் அந்த வேல்யூக்கு பதில். அண்ட் வந்து ரெட்டை வந்து லீவ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் வந்து பிளாக் மட்டும் சேம் கலர் வந்து அப்ளை பண்ணணும். ஓகேவா? ஸோ நம்ம இந்த ட்ரீல வந்து 17 டெலீட் பண்ணிவிட்டு ரிமைனிங் அந்த இருக்கிற 20 வந்து எப்படி வந்து நம்ம ட்ரீ வந்து ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா, ஜஸ்ட் வந்து நோட் 10, ஸோ 7, 14 அண்ட் வந்து 4, 8, ஸோ இங்கே 11. ஸோ இப்போ வந்து 17க்கு பதிலாக 20 ஜஸ்ட் வந்து நான் ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னேன். ஸோ அதுக்கு வந்து என்ன கலர் கொடுக்கணும் அப்படின்னா பிளாக் கொடுக்கணும். ஸோ ஓகே, அண்ட் வந்து 11க்கு ஆல்ரெடி பிளாக் இருக்குது. ஸோ எங்கெல்லாம் பிளாக் இருக்கோ பிளாக் போட்டுருங்க. ஸோ 8க்கு பிளாக் இருக்குது. தென் வந்து ரூட் நோட் வந்து பிளாக். ஸோ இதில் வந்து நம்ம வந்து டெலீட் பண்ணிட்டோம். ஸோ ஜஸ்ட் வந்து நம்ம போட்டுட்டோம் அந்த நோடுக்கு பதிலாக ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு. ஸோ கலரையும் நம்ம சேஞ்ச் பண்ணக்கூடாது, சேம் கலர் தான் இருக்கணும் அப்படின்னும் நான் சொல்லிட்டேன். ஸோ இதை பண்ணதுக்கு அப்புறமேட்டு நான் பண்ண ப்ரொசீஜர் கரெக்டாக ஆர் வந்து ராங் அப்படின்னு வந்து நான் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, ஸோ நம்ம இன்சர்ஷன்லேயே பார்த்துருப்போம். ஸோ லெஃப்ட் சைடு எடுத்தீங்க அப்படின்னா வந்து இங்கே எந்தெந்த பாத் இருக்கோ அந்தந்த பாத்துக்கு வந்து பிளாக்கை மட்டும் நம்ம வந்து கவுண்ட் பண்ணணும். ஓகேவா? இப்போ வந்து 10, 7, 4 அப்படின்ற பாத்தை பாருங்கள். ஸோ இந்த பாத்தில் எத்தனை பிளாக் இருக்குது? 2 பிளாக் இருக்கா? 2 பிளாக் இருக்குது. தென் வந்து 10, 7, 8க்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 பிளாக் இருக்குது. ஓகே, நோ ப்ராப்ளம். அண்ட் வந்து 10, 14, 11க்கு வந்து 2 பிளாக் இருக்குது. 10, 14, 20க்கு வந்து 2 பிளாக் இருக்குது. ஸோ எல்லாமே 2 2வாக இருக்கா? சேமாக இருக்கா? ஈவன் ஒன் திங் இப்போ வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு அப்படின்னா 2க்கு பதில் 3 இருக்குது ஆர் வந்து 1 இருக்குது அப்படின்னாலும் அது வந்து ராங். ஓகேவா? ஸோ எல்லாமே வந்து சேமாக இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா நம்ம ஃபார்ம் பண்ண ரெட் பிளாக் ட்ரீ வந்து கரெக்ட் அப்படின்னு வந்து அர்த்தம். ஓகே, இப்போ இந்த ட்ரீ வந்து கரெக்ட். ஓகேவா? ஸோ இந்த எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த ட்ரீயை வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கேன். ஆஃப்டர் டெலிட்டிங் தி 17 வந்து இப்படி தான் வந்து ட்ரீ இருக்கும். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம இந்த செகண்ட் ப்ராப்ளம் வந்து பார்க்கலாம். ஸோ செகண்ட் ப்ராப்ளமில் என்ன ரூல் அப்படின்னா, ரைட் சைல்டு வந்து இஸ் நில்லாக இருந்துச்சுன்னா எப்படி டெலீட் பண்ணணும்? சேம் ப்ரொசீஜர் தான் இங்கேயும். ஜஸ்ட்டு வந்து இப்போ வந்து நான் வந்து 4க்கு வந்து ரைட் சைடில் நில் இருக்குது. ஸோ நான் இந்த 4 வந்து டெலீட் பண்ண போகிறேன். ஸோ இந்த ஆஃப்டர் டெலிட்டிங் தி 4 எப்படி வந்து ட்ரீ வந்து ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா, ஜஸ்ட்டு வந்து ரிமைனிங் திங்ஸ் வந்து நான் எழுதிக்கிறேன். இங்கே வந்து 14, 11, 20 அண்ட் இங்கே பார்த்திங்க அப்படின்னா 7, இங்கே ரைட் சைடில் 8 இருக்குது. ஓகே, லெஃப்ட் சைடில் வந்து நான் என்ன சொன்னேன்? 4க்கு பதில் ஜஸ்ட்டு வந்து 3 வந்து ரீப்ளேஸ் பண்ணணும்னு சொன்னேன்னா. ஓகே, சிம்பிள், அவ்வளோதான். இப்போ வந்து நெக்ஸ்ட்டு வந்து எங்கெல்லாம் பிளாக் வருதோ அங்கே வந்து பிளாக் போட்டுக்கலாம். ஸோ ரிமைனிங் ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். அப்புறம் இந்த பக்கம் நம்ம டெலீட் பண்ண நோடு கிட்ட வரலாம். இங்கேயும் பிளாக், இங்கேயும் பிளாக். ஓகே, இதுக்கு வந்து ரெட் வரும். ஸோ இங்கே இது வந்து ரைட் வந்து 8க்கு ரைட் சைடு வந்து 9 வரும். இது வந்து ரெட். ஸோ இப்போ வாங்க, ஸோ நம்ம வந்து ரெட்டு வந்து இங்கே பார்த்திங்க அப்படின்னா 3 வந்து ரெட்டில் இருந்துச்சா? ஸோ நம்ம இங்கே வந்து ஜஸ்ட் வந்து 4க்கு பதில் ரீப்ளேஸ் பண்ணணுமா? ஸோ என்ன பண்ணணும்? ஜஸ்ட் வந்து ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு அந்த கலரை வந்து சேஞ்ச் பண்ணக்கூடாது. ஓகே, இது வந்து பிளாக், 3 வந்து பிளாக், தென் வந்து 7 வந்து ரெட்.
ஸோ நம்ம ஜஸ்ட்டு ஒன்றும் இல்லை, 4க்கு பதில் 3 ரீப்ளேஸ் பண்ணோம், அந்த சேம் கலர் அப்ளை பண்ணுறோம். ஸோ அகெயின் வந்து இங்கேயும் செக் பண்ணி பாருங்கள், பார்த்து எடுத்துக்கோங்க. 10, 7, 3க்கு வந்து 2 பிளாக் இருக்குது. அண்ட் வந்து 10, 7, 8, 9க்கு வந்து 2 பிளாக் இருக்குது. ஸோ 10, 14, 11க்கு வந்து 2 பிளாக் இருக்குது. 10, 14, 20க்கு 2 பிளாக் இருக்குது. ஸோ எல்லாமே வந்து சேமாக இருக்கா? ஸோ சேமாக இருந்துச்சுன்னா நோ ப்ராப்ளம். ஆஃப்டர் டெலிட்டிங் தி 4 வந்து வி கன்ஸ்ட்ரக்டட் லைக் திஸ் ட்ரீ. ஓகேவா? இந்த ட்ரீ வந்து கரெக்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு முன்னாடி இந்த ரூல் வந்து என்ன சொல்லுது அப்படின்றத பார்க்கலாம். நோட் ஹேவ் ரைட் அண்ட் லெஃப்ட் சைடு இருந்துச்சு அப்படின்னா அந்த நோடை வந்து எப்படி வந்து டெலீட் பண்ணிவிட்டு எப்படி வந்து ஒரு ட்ரீயை வந்து எப்படி வந்து ஃபார்ம் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த எக்ஸாம்பிளில் பாருங்கள். இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்க அப்படின்னா 10 எடுத்துக்கலாம். ஸோ நம்ம டேரெக்டாக ரூட் நோடையே டெலீட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அப்போ தான் கொஞ்சம் டிஃபிகல்ட்டிஸ் வந்து ஃபேஸ் பண்ணுவோம். சின்ன சின்னதாக டெலீட் பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக சிம்பிளாக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம இந்த 10ஐயே டெலீட் பண்ணலாம். அண்ட் வந்து நான் எல்லா ட்ரீலையுமே சொல்கிறது வந்து இப்போ வந்து நீங்கள் டேரெக்டாக வந்து ஒரு நோடுக்கு வந்து ரைட் அண்ட் லெஃப்ட் சைடில் இருக்கிற நோடை டெலீட் பண்ணணும் அப்படின்னா ஒன்றும் இல்லை. ஸோ லெஃப்ட் சைடில் இருக்கிற கிரேட்டர் வேல்யூ ஆர் ரைட் சைடில் இருக்கிற லெஸ்ஸர் வேல்யூவை எடுத்து எந்த நோடை நீங்கள் டெலீட் பண்ண போகிறீங்களோ அந்த நோடுக்கு பதிலாக அதை வந்து ரீப்ளேஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ நான் இதில் என்ன எடுக்க போகிறேன் அப்படின்னா ரைட் சைடில் இருக்கிற லெஸ்ஸர் வேல்யூவை எடுக்க போகிறேன். ஸோ ரைட் சைடில் இருக்கிற லெஸ்ஸர் வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11. ஸோ நம்ம 10 வந்து டெலீட் பண்ண போகிறோம். நான் வந்து அதுக்கு பதிலாக 11 வந்து ரீப்ளேஸ் பண்ணுறேன். பிகாஸ் வந்து ரைட் சைடில் இருக்கிற லெஸ்ஸர் வேல்யூ எடுத்து நான் இங்கே வந்து அந்த 10க்கு பதில் போடுறேன். அண்ட் வந்து ரிமைனிங் திங்ஸ் வந்து நம்ம அப்படியே எழுதிக்கலாம். ஓகே, 14 அண்ட் வந்து 20. ஸோ இதுக்கு வந்து 11 வராது, நான் அந்த 11 தான் இங்கே போட்டிருக்கேன். தென் வந்து இங்கே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா 7 இருக்குது. அண்ட் வந்து இதுக்கு லெஃப்ட் சைட் 3, ரைட் சைடு 8 இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 9 இருக்குது. ஸோ நம்ம இதை கலர்ஸ் எல்லாமே எழுதிக்கலாம் ஃபஸ்ட்டு. ஓகே, இது வந்து பிளாக் கலர். இங்கேயும் சேம் அதே தான். நான் ஜஸ்ட்டு வந்து அந்த வேல்யூவை மட்டும்தான், அந்த நோடை மட்டும்தான் அதுக்கு 10க்கு பதிலாக 11 வந்து ரீப்ளேஸ் பண்ணுறேன். சேம் கலர் தான் அப்ளை பண்ணணும். ஓகே, இதை வந்து மறந்துடாதீங்க. ஸோ 20 பிளாக், ரிமைனிங் திங்ஸ் எல்லாமே ரெட். ஸோ இதுவும் ரெட். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ட்ரீ கரெக்டாக ராங் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பார்த்து எடுத்தீங்க அப்படின்னா 11, 7, 3க்கு வந்து 2 பிளாக்ஸ் இருக்குது. 11, 7, 8, 9க்கு வந்து 2 பிளாக் இருக்குது. ஒன்லி பிளாக் மட்டும் செக் பண்ணணும். ஓகே, 11, 14, 20க்கு பார்த்தீங்கன்னா 2 பிளாக் இருக்குது. ஸோ இந்த ரெண்டுமே வந்து சேமாக இருக்கா? ஸோ 2, 2ன்னு இருக்கா? ஸோ எதுவுமே வந்து 1ம் ஆகலை, 3ம் ஆகலை. ஸோ எல்லாமே வந்து வந்தால் 2 வந்தால் எல்லாமே 2 வரணும். ஆர் வந்து 3 வந்தால் எல்லாமே 3 வரணும். ஒரு வேல்யூ வந்துச்சுன்னா அந்த வேல்யூ சேமாக வரணும் எல்லாத்துக்கும். அப்படி வந்துச்சு அப்படின்னா நம்ம ஃபார்ம் பண்ண ட்ரீ வந்து கரெக்ட் அப்படின்னு அர்த்தம். அது வந்து சர்ச்சிங் எப்படி பண்ணுவாங்க அப்படின்றத பார்க்கலாம். சர்ச்சிங் ஒன்றும் இல்லை, சிம்பிள் திங் தான். நான் வந்து எல்லா ட்ரீலையும் சொல்கிற மாதிரி தான். ஸோ இப்போ வந்து நான் 9ஐ வந்து சர்ச் பண்ணணும் அப்படின்னா இந்த நோடை வந்து சர்ச் பண்ணணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ரூட் நோடோட ஃபஸ்ட்டு வந்து கம்பேர் பண்ணுவேன். ரூட் நோடுக்கு வந்து லெஸ்ஸராக இருந்துச்சுன்னா லெஃப்ட் சைடு வரும், கிரேட்டராக இருந்துச்சுன்னா ரைட் சைட் போகும். ஸோ 9 வந்து 11க்கு வந்து லெஃப்ட் சைட், ஸோ லெஃப்ட் சைடு வரும். அண்ட் வந்து 7 வந்து செக் பண்ணும் லெஸ்ஸராக கிரேட்டரான்னு சொல்லிட்டு. ஸோ 9 வந்து கிரேட்டர் தான். ஸோ ஆப்வியஸ்லி வந்து 7க்கு ரைட் சைடில் வரும் கிரேட்டர் வேல்யூ அப்படின்றதுனால. அண்ட் வந்து 8ஐ வந்து செக் பண்ணோம். ஸோ லெஃப்ட் சைடில் எந்த நோடுமே கனெக்ட் ஆகலை. ஸோ ஜஸ்ட் வந்து இங்கே 9க்கே வந்து செக் பண்ணோம். ஸோ இங்கே இருக்கிற நோடும் நம்ம சர்ச் பண்ணுற நோடும் சேமாக இருக்குது அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா ஸோ என்ன பண்ணுவோம்? ஸோ வி கெட் தி டார்கெட் எலிமெண்ட் 9. ஸோ இருந்துச்சு அப்படின்னா வி கெட் தி டார்கெட் எலிமெண்ட் 9ன்னு சொல்லும். ஸோ எந்த வேல்யூ நம்ம சர்ச் பண்ணுறோமோ அது இருந்துச்சு அப்படின்னா அந்த வேல்யூ சொல்லும். ஸோ அப்படி இல்லை அப்படின்னா டார்கெட் எலிமெண்ட் நாட் ஃபவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பைண்ட் பண்ணும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து ரெட் பிளாக் ட்ரீயில் டெலிஷன் அண்ட் சர்ச்சிங் நடக்கும். சர்ச்சிங் எல்லாத்துக்குமே சேம் தான், பட் வந்து டெலிஷன் அண்ட் இன்சர்ஷன் தான் வந்து வேரி ஆகும். ஸோ இன்சர்ஷன் வந்து என்னோடய ப்ரீவியஸ் வீடியோவில் போட்டிருக்கேன். ஸோ பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோவை பாருங்கள். அண்ட் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் வந்து நிறைய சாங்ஸ் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஐ வில் see you in the next video.